நல்ல ஒரிஜினலா இருக்கு பாருங்க. அது எந்த ஒரு இதுவுமே இல்லாம நல்லா வந்திருக்கு. அந்த நம்ம என்ன ஹெர்பல் சேர்த்தோமோ அதுக்கான அந்த இது வந்து கரெக்டா வந்திருக்கு. ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இது கிரே ஹேர் இருக்கும்போது இதை அப்ளை பண்ணோம் அப்படின்னா முடி கூட அப்படி பார்க்க கருப்பா தான் தெரியும். இப்போ தேங்காய் பால் சேர்த்துட்டு இப்போ வந்து அடுப்பை கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கலாம். வச்சுட்டு இது வந்து அடி பிடிக்காம நம்ம நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும், கிளறிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி. இப்போ இது வந்து இந்த தேங்காய் பால் வந்து கொதிச்சு அதுலேருந்து நல்ல ஒரு மனம் வரும். ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த மனமே. அது வரும்போது நம்ம இந்த மூலிகை சாறை வந்து இது கூட சேர்த்துடலாம். இது பழமையான ஆயுர்வேத முறைங்கிறதுனால இந்த மாதிரி வேலைகள் இதுல நிறைய இருக்கிறதுனால யாரும் இதை இப்ப பண்றது கிடையாது. அதிகம் பேர் பண்றது இல்லை. ஆனா இது ரொம்ப நல்லது. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. ஆனாலும் இன்னும் அந்த ஈரப்பதம் இருக்கு. இப்போ வந்து பேஸ்ட் மாதிரி இருக்கு. இது இன்னும் வந்து அந்த திரி பதத்துக்கு வரணும். எப்படி நீங்க பதம் கண்டுபிடிக்கிறீங்க இந்த மாதிரி? இப்போ வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சா, இப்போ அதுல இருக்க விழுதை எடுத்துட்டு நம்ம கையில எடுத்து உருட்டி பார்க்கணும். சூடு இருக்கும்போதே இப்படி உருட்டும் போது அந்த திரி மாதிரி வருது பாருங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வெல்கம் டு மிஸ் வாவ் தமிழா வியூவர்ஸ். இன்னைக்கு வந்து ஒரு ஹேர் ஆயில் ப்ரிப்பரேஷன் தான் பண்ண போறோம். ஸோ என்ன ஆயில் நம்ம பண்றோம்? இன்னைக்கு வந்து நம்ம சரியான ஆயுர்வேத முறையில நியூ ஹேரை வந்து க்ரோத் பண்றதுக்கும் டேண்ட்ரஃப் வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கறதுக்கும் ஒரு ஹேர் ஆயில் தான் வந்து இன்னைக்கு ரெடி பண்ண போறோம். அதுக்கு வந்து நான் கரிசலாங்கண்ணி எடுத்து வச்சிருக்கேன், கருவேப்பிலை இருக்கு, வேப்பிலை இருக்கு, அப்புறம் இதுல வந்து நம்ம தேங்காய் பால் வந்து சேர்த்து ரெடி பண்ண போறோம். ஓகே, இந்த தேங்காய் பால் எடுத்து நம்ம ரெடி பண்ணலாம். இது எல்லாத்தையுமே வந்து வாட்டர் பேஸ். ஆமா, இது எல்லாமே வந்து நம்ம ஜூஸ் எடுத்துடணும், மூலிகை சாறு எடுத்துடணும். எடுத்துட்டு நம்ம எண்ணெயில சேர்த்து நம்ம ஆயில் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, கருவேப்பிலையில வந்து ஜூஸே இருக்காது. ஓகே ஓகே, ரொம்ப ட்ரையா இருக்கிறதுனால இந்த கரிசலாங்கண்ணில வந்து ஜூஸ் நிறைய இருக்கும். ஓகே ஓகே, இப்போ கலந்து போடும்போது அது நல்லா வெயிட் வரும். அது போல வேப்பிலையிலையும் ஜூஸ் இருக்காது. ஓகே ஓகே, இப்போ மூணு மிக்ஸ் பண்ணி ஜூஸ் அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ மிக்சியில் அப்படின்னா நம்ம கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு மட்டும். இப்போ இது என்ன ஆயில் ப்ரிப்பேர் பண்ண போறோம்? இதுல என்னென்ன யூசஸ் இருக்கு? இது ஏதோ நிறைய கீரை போட்டிருக்கீங்க. இதுல வந்து கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி, வேப்பிலை, கருவேப்பிலை வந்து மூணையும் ஒன்னா சேர்த்து நம்ம ஜூஸ் எடுத்து வச்சிருக்கோம். மூலிகை சாறு வந்து எடுத்து வச்சிருக்கோம். இது வந்து நியூ ஹேரை க்ரோத் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வந்து 250 ml வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன். ஒரிஜினல் மரச்செக்கு எண்ணெய். ஓகே, நல்ல மரச்செக்கு எண்ணெய். இப்போ வந்து இதுல சேர்த்துட்டு இப்போ இந்த எண்ணெய் வந்து சூடாகிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம தேங்காய் பால் சேர்க்கணும். இந்த அளவுக்கு வந்து தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு தேங்காய் எடுத்து நம்ம அதுல உள்ள ஒரு ஃபுல் தேங்காய் எடுத்துப்பீங்களா? ஃபுல் தேங்காய் எடுத்துட்டு அந்த பால் வந்து எடுத்திருக்கேன். இது சூடாகிறதுக்கு முன்னாடியே இதை சேர்த்துடணும். அப்படி இல்லைன்னா நம்ம மேல அடிச்சிடும். ஓகே ஓகே, இப்போ தேங்காய் பால் சேர்த்துட்டு இப்போ வந்து அடுப்பை கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கலாம். வச்சுட்டு இது வந்து அடி பிடிக்காம நம்ம நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும், கிளறிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி. இப்போ இது வந்து இந்த தேங்காய் பால் வந்து கொதிச்சு அதுலேருந்து நல்ல ஒரு மனம் வரும். ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த மனமே. அது வரும்போது நம்ம இந்த மூலிகை சாறை வந்து இது கூட சேர்த்துடலாம். இப்போ இது வந்து கொதிக்கட்டும். ஆனால் அடி பிடிக்காம பார்த்துக்கணும். ஏன்னா கொஞ்சம் விட்டோம் அப்படின்னாலும் இந்த தேங்காய் பால் வந்து கீழே போயிட்டு படிஞ்சு அப்படியே உடனே கருக்க ஆரம்பிச்சிடும். அது வந்து கவனமாக பண்ணணும். ஆக்சுவலி நம்ம கோகனட் ஆயில் யூஸ் பண்றோம். அதே மாதிரி கோகனட் மில்க்குமே போடணும். ஆமா, இது வந்து நம்ம பழமையான ஆயுர்வேத முறையில பண்றோம். இதுல வந்து பால் சேர்த்து தான் பண்ணுவாங்க. இதுல வந்து பசும்பால் சேர்ப்பாங்க, எருமை பால் சேர்ப்பாங்க, அப்புறம் தேங்காய் பால். ஆமா, இந்த முறையே வந்து அந்த மாதிரி தான். பால் சேர்த்து பண்ணும்போது அந்த வாசனை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் தேங்காய் பால் சேர்த்து பண்ணும்போது. இன்னொன்று வந்து எண்ணெயுமே ரொம்ப லைட்டா இருக்கும், ரொம்ப திக்கா இல்லாம. நிறைய பேர் சொல்லுவாங்க அப்படி தண்ணி மாதிரி இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி நல்லா இருக்கும்.
சில நேரங்கள்ல 3 பாலுமே சேர்த்து பண்ணுவாங்க. பசும்பால், எருமைப்பால், தேங்காய் பால் 3மே சேர்த்து. சேர்த்து பண்ணுவாங்க. பால் ஒரிஜினல் பசும்பால், எருமைப்பால் சேர்த்து பண்ணுவாங்க. இந்த முறையே அந்த மாதிரி தான். தைல பக்கா விதி சொல்லுவாங்க. அப்புறம் பாலோட செல்ஃப் லைஃப் வந்து ஒரு நாள் தானே, அடுத்த நாள் கெட்டுரும் அப்படிங்கிறது. இப்போ இதுல இல்ல அப்படி கிடையாது. இதுல போடும்போது நம்ம சரியான அந்த இதுல வந்து வடிகட்டிடுறோம் இல்லையா, அதுல இருக்கக்கூடிய ஈரப்பதம்லாம் வந்து குறைஞ்சிடும். ஈரப்பதம் இல்லாம இருக்குன்னா அது வந்து கெட்டு போகாது. தயிர் மாதிரி ஆமா, அப்படிதான் வரும். இந்த மாதிரி தான் வரும். வந்து இப்போ நல்ல ஒரு வாசம் வரும். இப்போ கொஞ்ச நேரத்துல வாசம் வரும் பாருங்க, நல்லா இருக்கும். இது மெயினாக என்ன யூசஸ் இப்போ வந்து ஹேர் க்ரோத்துக்கா இல்லாட்டி பொடுகு பிரச்சனை இருக்கவங்களுக்கா? ஆமா, இப்போ இதுல வந்து நம்ம வேப்பலை சேர்க்கிறோம் இல்லையா, வேப்பலை இருக்கிறதுனால அந்த பொடுகுக்கு வந்து நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி இருக்கிறதுனால நியூ ஹேரை வந்து நல்லா க்ரோத் பண்ணி கொடுக்கும். கருவேப்பிலை இருக்கு. கருவேப்பிலை வந்து எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். முடியை வந்து ஹேர் லாஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு கருவேப்பிலை நல்லா இருக்கும். இது 3மே சேர்த்து இப்போ இது 3 மூலிகையிலையுமே வந்து மெலனின் இருக்கு. கரிசலாங்கண்ணி, வேப்பலை, கருவேப்பிலை 3லையுமே வந்து அந்த கிரே ஹேரை கண்ட்ரோல் பண்றதுக்கும் இது நல்லா இருக்கும், பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த மாதிரி கொதிச்சு வாசம் வரும்போது இப்போ இந்த மூலிகை சாறை வந்து நம்ம இது கூட சேர்த்துடணும். சேர்த்துட்டு இது வந்து நல்லா ஆவியாகி போயிட்டு அந்த ஈரப்பதம்லாம் வந்து குறைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இதை வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இது 1 வருஷம் வரைக்கும் அப்படியே இருக்கும், கெட்டு போகாது, ஒன்றும் ஆகாது. சொன்னா எண்ணெயை விட இந்த மூலிகையும் அந்த தேங்காய் பால் மூலிகை சாறு வந்து அதிகமா இருக்கு. இப்போ இது இந்த மாதிரி நம்ம மூலிகை சாரா சேர்க்கும் போது அதுல இருக்க சத்துக்கள் அப்படியே இதுலதான் இருக்கும். இப்போ இதுல இருந்து நம்ம எதையுமே வேஸ்டா தூக்கி போட போறது இல்லை. கொஞ்சம் லாஸ்டா வந்து அதோட இது வந்து கொஞ்சம் இருக்கும், சக்கை வந்து கொஞ்சமா தான் இருக்கும். இப்போ என்ன ஆகுதுன்னா அதோட எஃபெக்ட் வந்து ஃபுல்லா இந்த எண்ணெயில தான் இருக்கும். இப்ப நீங்க அதே அந்த கருவேப்பிலையை முழுசா போட்டீங்கன்னா அது சீக்கிரம் வந்து கருகி போயிடும். எண்ணெயில போட்டா என்ன ஆகும், இப்ப நம்ம வீட்டுல தாளிப்போம் இல்லையா, தாளிக்கும் போது என்ன ஆகும், கொஞ்சம் விட்டோம்னாலே கருகிடும். அப்ப கருகும் போது அதோட இது வந்து அந்த எண்ணெயில இறங்காது, ரொம்ப கம்மியா தான் இறங்கும். இப்ப இது என்ன ஆகுது, ஃபுல்லா இது வேற வெளியில போறதுக்கு வேலையே இல்லை, ஃபுல்லா இதுலயே அதோட இது வந்து சேர்ந்துரும். அந்த மூலிகைகளோட சத்துக்கள் வந்து இந்த எண்ணெயிலேயே தான் இருக்கும். இப்போ இது நல்லா கொதிச்சு, இது எப்படியும் வந்து ஒரு 1.5 மணி நேரம்னாலும் ஆகும். அவ்வளோ நேரம் ஆகும் கொதிக்கிறக்கா? ஆமா, ஒரு 1.5 மணி நேரம் கொதிச்சு இப்போ கொதி வந்துடும் 5 நிமிஷத்துல. இந்த தண்ணி தீஞ்சு வரணும் இல்லையா, அது தீஞ்சு கரெக்டா வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம். இப்போ வந்து நம்ம அடுப்பை வந்து ஃபுல்லா வச்சுக்கலாம். அது திக்கா வரும்போது நம்ம அடுப்பை ஃபுல்லா வைக்க முடியாது. ஓகே, நம்ம நினைச்சாலுமே வைக்க முடியாது, கருகிடும். இப்போ மேக்ஸிமம் இது ப்ரிப்பேர் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இது நம்ம அடுப்பு பத்த வச்சதுல இருந்து ஒரு 1/4 லிட்டர் எண்ணெய் பண்றதுக்கு ஒரு 2 மணி நேரம்னாலும் ஆகும். 2 மணி நேரம் ஆகும். ஏன்னா நம்ம நிறைய தீய வச்சு பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் வேணா வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் வந்து குறைச்சிடணும், ஏன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இன்னொன்னு வந்து இதை அடிப்பிடிக்காம நம்ம காய்ச்சினாதான் அந்த எண்ணெயோட மூலிகைகளோட தன்மை வந்து மாறாம இருக்கும். இப்ப அடிப்பிடிச்சு கருகி போச்சு அப்படின்னா அதோட எஃபெக்ட் எல்லாம் போயிடும், அது ஒண்ணுமே இருக்காது. அதுல கருகி போன பொருள்ல எதுவும் இருக்காது இல்லையா. இப்ப இதுக்கப்புறம் இன்னும் ஒரு 1 மணி நேரம் இது இப்படியே ஆகணும். ஆமா, மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது பழமையான ஆயுர்வேத முறைங்கிறதுனால இந்த மாதிரி வேலைகள் இதுல நிறைய இருக்கிறதுனால யாரும் இதை இப்ப பண்றது கிடையாது, அதிகம் பேர் பண்றது இல்லை. ஆனா இது ரொம்ப நல்லது. இப்ப அந்த காலத்துல இருந்து இந்த மாதிரி தான் ரெடி பண்ணி எண்ணெய்களும் தைலங்களும் வந்து பண்ணியிருக்காங்க. அதுல வந்து உள்ளுக்குள்ள எடுத்துக்கிறதுக்குமே சில தைலங்கள் எண்ணெய்களை வந்து உள் மரம் தான் சாப்பிடுவாங்க, அதுக்கு இந்த முறையில பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுலாம் அந்த குறிப்பெல்லாம் இருக்கு. ஓகே ஓகே. நம்ம எண்ணெய் காய்ச்சும் போது அதை எப்போ வடிகட்டணும் அப்படிங்கிற அந்த பதம் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ நீங்க வந்து கருவேப்பிலையை வந்து அப்படியே அரைச்சி பேஸ்ட் மாதிரி போட்டீங்க அப்படின்னா அந்த குட்டி குட்டி துகள்களா இருக்கிறதுனால அது சீக்கிரம் வந்து கருகி போயிடும். அப்போ அது கருகியும் போகும், அதே நேரம் அதுல ஈரப்பதமும் இருக்கும், ரெண்டுமே நடக்கும். ஈரப்பதமும் இருக்கும், கருகியும் போகும். அப்போ நீங்க அதை வடிகட்டி வைக்கும் போது என்ன ஆகும்னா சீக்கிரம் அதுல ஃபங்கல் வந்து உருவாகிட்டு அந்த எண்ணெய் தான் சீக்கிரம் கெட்டு போறது. இப்போ நீங்க முழுசா போடும்போது என்ன ஆகும்னா சீக்கிரம் கருகி போயிடும். இப்போ ஒரு கருவேப்பிலையை முழுசா போடும்போது கருகிடும், அப்போ அந்த எண்ணெயோட தன்மை மாறிடும். இப்போ இதுல வந்து அந்த திரி பதம்னு சொல்லுவாங்க, அந்த திரி பதம் வரும்போது இந்த எண்ணெய் நம்ம வடிகட்டணும்னா ரொம்ப நல்லா இருக்கும்.
அதெல்லாம் நீங்க சொல்லி போடும்போது அது நல்ல ஓகே. இப்போ வந்து அந்த எண்ணெய் வந்து பிரிய ஆரம்பிச்சிருக்கு, தண்ணியில இருந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி நல்லா திக்கா வருது தெரியுதுங்களா? இப்போ என்ன ஆகும்னா தெரிக்கும் வெளியில எல்லாம், நம்ம மேல எல்லாம் வந்து இது பண்ணோம். அப்போ அடுப்பை வந்து குறைச்சிட்டு அடிப்பிடிக்காம இப்போ இனிமேல் வந்து இன்னும் நல்லா நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ போக போக இன்னும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். பிரிஞ்சு வரும்போது வடிகட்டணும். கலரே ஆக்சுவலி வந்து சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கு. ஆமா, இப்ப இந்த கலர் வந்து இப்ப வடிகட்டும் போது இன்னும் கலர் வேற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. எப்படி தெரிக்குது பாத்தீங்களா? அதனால ரொம்ப சிம்பிளா தான் வச்சுக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல வச்சு சிம்பிளா பண்ணும்போது தான் நமக்கு சேஃப்டியா இருக்கும், அடிப்பிடிக்காம இருக்கும். இது என்ன ஆகும், இது இந்த முறையில காய்ச்சும் போது நம்ம என்ன மூலிகைகள் சேர்க்கிறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி இந்த எண்ணெயோட கலரும் வந்து மாறி மாறி வரும். இப்போ வந்து நம்ம கஷாயம் காய்ச்சி சேர்க்கறதெல்லாம் இருக்கு, வெந்தயம் சேர்த்து பண்ணும்போது இப்படி அந்த மூலிகைகளுக்கு ஏத்த மாதிரி கலர் வந்து மாறும். அந்த மாதிரி அது ரொம்ப நல்லா இருக்கும். இன்னும் இப்போ ஏன் நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபில்டர் பண்ண ஒரு விஷயத்தை தானே நம்ம உள்ள சேர்த்துறோம். இப்போ வடிகட்டி அந்த ஃபில்டர் தானே சேர்க்கிறோம். அப்படி இருக்கும்போது திருப்பி அதுலயும் அந்த ரொம்ப மைல்டான அந்த துகள்கள் இருக்க தானே செய்யும். ஓகே, அதை தாண்டி வர்றது இப்போ இது போக போக இன்னும் குறைஞ்சிரும், இன்னும் கம்மியாக தான் இருக்கும். இன்னொன்று வந்து இந்த மாதிரி நம்ம எண்ணெய் ரெடி பண்ணும்போது அந்த எண்ணெய் வந்து நிறைய வேஸ்ட் ஆகாது. ஓகே, இப்போ நீங்கள் பேஸ்ட்டாக போட்டிங்க அப்படின்னா அதுவே நிறைய எண்ணெயை வந்து எடுத்துகிட்டு போயிடும், உறிஞ்சிக்கும் அதுவே. இப்போ இது என்ன ஆகும்னா இப்போ நம்ம 250 ml வந்து எண்ணெய் சேர்த்தோமா, இதில் ஒரு 20 ml 25 ml தான் வந்து கம்மியாகும். ஓகே, ரொம்ப கம்மியாக தான் அந்த வேஸ்டேஜ் வந்து இருக்கும். நம்ம சேர்க்கறது அப்படியே கிடைக்கும், நமக்கு நல்லா இருக்கும். ஓரளவுக்கு பிரிஞ்சு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். முடிஞ்சது? ஆமா, இல்ல இப்போ வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு, ஆனாலும் இன்னும் அந்த ஈரப்பதம் இருக்கு. இப்போ வந்து பேஸ்ட் மாதிரி இருக்கு. இது இன்னும் வந்து அந்த திரி பதத்துக்கு வரணும். இன்னும் திரி பதம்? ஆமா, இன்னும் திரி அந்த எடுத்து அப்படி உருட்டும் போது அப்படி திரி மாதிரி வரும். அது முடிக்கிறதுக்கே 2 நாள் ஆயிரும் போல. நம்ம இந்த அளவுக்கு இது பண்ணோம் அப்படின்னா அதோட ரிசல்ட் வந்து நல்லா இருக்கும். எப்படி நீங்க பதம் கண்டுபிடிக்கிறீங்க இந்த மாதிரி? இப்போ வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சா, இப்போ அதுல இருக்க விழுதை எடுத்துட்டு நம்ம கையில எடுத்து உருட்டி பார்க்கணும். சூடு இருக்கும்போதே இப்படி உருட்டும் போது அந்த திரி மாதிரி வருது பாருங்க. இப்படி திரி மாதிரி இப்போ நிறைய எடுத்து பண்ணோம்னா வரும், சூடா இருக்கு. கொஞ்சமா இப்படி திரி மாதிரி வரும். உங்களுக்கு அதுல ஈரப்பதம் இருந்ததுன்னா பேஸ்ட் மாதிரியே இருக்கும். ஈரப்பதம் இல்லை அப்படின்னா அந்த திரி மாதிரி உருண்டு வரும். இப்படி உருண்டு அந்த மாதிரி உருண்டு வந்துருச்சு அப்படின்னா உடனே வடிகட்டிடணும். ஓகே, அதை வந்து விடக்கூடாது, விட்டோம்னா கருகி போயிடும். அதனால வடிகட்டுறதுக்கு நம்ம எல்லாமே ரெடியா வச்சுக்கணும். வச்சுட்டு வடிகட்டிக்கலாம். ஆஃப் பண்ணி வடிகட்டணும். ஆமா, ஆஃப் பண்ணிட்டு உடனே வந்து நம்ம வடிகட்டிடலாம். இப்போ வந்து கரெக்டா வந்துருச்சு. இதுல வந்து எந்த ஈரப்பதமும் இல்லை, இது கெட்டும் போகாது, அந்த தன்மையும் வந்து மாறல பாருங்க. ஏன்னா கருக்கெல்லாம் எதுவும் பண்ணல, அதனால அதோட தன்மையும் அப்படியே இருக்கும், நல்லா இருக்கும். இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம வடிகட்டிடலாம். ஓகேவா? அப்படியே நம்ம உடனே வடிகட்டி எடுத்து இப்போ இதை நல்லா ஆற விட்டு நம்ம பயன்படுத்திக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஆயில், நியூ ஹேரை வந்து க்ரோத் பண்ணி கொடுக்கறதுக்கு, முடியை வந்து கிரே ஹேர் வராமல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நல்லா தலையில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஊற விட்டு ஹேர் வாஷ் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதோட கலரை வந்து காட்டுவோம். இப்போ அந்த கலரு நல்ல ஒரு இது, இந்த வேப்பலை வந்து சேர்த்துருக்கோம் இல்லையா, வேப்பலை, கருவேப்பிலை, கரிசலாங்கண்ணி இதெல்லாம் சேர்க்கும் போது நல்லா அந்த கலர் வந்து அப்படி நல்லா ஒரிஜினலாக இருக்குது பாருங்க. அது எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நல்லா வந்திருக்கு. அந்த நம்ம என்ன ஹெர்பல் சேர்த்தோமோ அதுக்கான அந்த இது வந்து கரெக்டாக வந்திருக்கு. ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இது கிரே ஹேர் இருக்கும்போது இதை அப்ளை பண்ணோம் அப்படின்னா முடி கூட அப்படி பார்க்க கருப்பாக தான் தெரியும். இதை யூஸ் பண்ண 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 அது மாறுறதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நல்லா இருக்கும். ஓகே.